கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது நமக்கு தேவன் அருளிய மிகப்பெரிய ஒரு சுலாக்கியம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. ஆகையினால் அந்த வார்த்தைகளை தியானிக்கிற நாம் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த நாளிலே சகல சத்தியத்துக்குள் நடத்துவாராக. இதுவரை நாம் இஸ்ரவேல் கோத்திரம் 10 என்ற முறையிலே யூதா கோத்திரம் பென்யமின் உள்ளடக்கியதாக ஒரு கோத்திரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே ராஜாக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நாளிலே நாம் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே அரசாட்சி செய்த 3 ராஜாக்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். யூதாவை ஆட்சி செய்த ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஆகாப், அவனுடைய குமாரன் அகசியா, மற்றொரு குமாரன் யோராம் என்ற 3 ராஜாக்களை குறித்து இந்த நாளை சிந்திக்கிறோம். மட்டுமல்ல, யூதாவை ஆண்ட யோசபாத் என்ற ராஜாவை குறித்து சிந்திக்கிறோம். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே எவ்விதமாக இருந்தார்கள் என்பது நமக்கு அலுப்பான ஒரே விதமான ஸ்டீரியோடைப்பாக தோன்றலாம். ஆனால் இதன் நடுவிலும் தேவனுடைய செயல்கள் எவ்விதமாய் இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பகுதி தான். அநீதிகள் அக்கிரமங்கள் கோலோச்சும் போது தேவனுடைய செயல்கள் மட்டுப்படுவதில்லை. தேவன் சதா காலங்களிலும் அரசாளுகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு நோவா காலத்துல ஜனங்களுடைய அக்கிரமங்கள் துன்மார்க்கங்கள் தேவனுடைய சமூகம் வந்து எட்டின பொழுது தேவன் அப்பொழுதும் கிரியை செய்தார். அதே போல சோதோம் குமோராவின் பாவம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டின பொழுது அப்பொழுதும் தேவன் கிரியை செய்தார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலும் தேவன் அமைதியாய் இருக்கிறாரோ, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரோ என்று நாம் யோசிக்க அவசியமில்லை. அவர் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற பகுதியை நாம் யோசிப்போம். ஆகாப் என்ற ராஜா, அவன் உம்ரியின் மகன். உம்ரி யார் என்றால் அவன் படைத்தலைவன். ஏலா என்ற அந்த ராஜாவை சிம்ரி என்ற ஒரு மனிதன் கொன்றொழித்த பொழுது, அவன் அரசனாக தன்னை பிரகடனம் பண்ணின பொழுது ஜனங்கள் பாதி பேர் சிம்ரியையும் பாதி பேர் படைத்தலைவனாகிய உம்ரியையும் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். சிம்ரி 7 நாட்கள் அரசாண்டான். ஆனால் ஜனங்களும் உம்ரியும் அவன் வீட்டை, அவன் இருந்த இடத்தை சூழ்ந்த பொழுது அவன் தீ கொளுத்தி அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். பின்பு உம்ரியுடைய அரசாட்சி நடைபெறுகிறது. அதிலே அவனுடைய ஆட்சி மிகவும் மோசமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அவன் பாகால் பெயோரை பின்பற்றுகிறான். மேடைகளை வைத்து இஸ்ரேல் மக்களை வழிதப்ப செய்கிறான். அவனுக்கு பிறந்த ஆகாப், அவனுடைய நாட்கள் முடிந்த பிறகு ஆகாப் 22 வருடங்கள் இஸ்ரேல் மக்களை வழிதப்ப செய்தான். அவனுடைய காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய மனுஷர்களை எழுப்பி இஸ்ரவேலை வழிதப்ப செய்த அந்த ராஜாவை எதிகமாக அவர் சந்தித்தார் என்பதை குறித்து இந்த நாளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துல உம்ரி மரித்து சமாரியாவில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரன் ஆகாப் இஸ்ரவேல் மேல் ராஜாவானான். முன்னிருந்த எல்லாரும் பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். சீதோனின் ராஜா ஏத் பகாலின் குமாரத்தி ஏசபேலை அவன் விவாகம் பண்ணினான். அவள் பாகாலை சேவித்தபடினாலே இவனும் அதை பணிந்து கொண்டான். சமாரியாவிலே தான் பாகாலுக்கு கட்டின கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தையும் அவன் எடுத்துத்தான். விக்கிரகத்தோப்பை உண்டாக்கினான். அதிலே அதிகமாக அவன் விக்கிரகங்களை வழிபட்டு சிலை வழிபாட்டை செய்தபடினாலே தேவனுடைய கோபத்திற்கு அவன் உள்ளானான். இன்றைக்கு இயேசுகளை மணந்தபடியினாலே ஆகாப் வழிதப்பி போனான் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளோடு தான் இணையப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய சபைக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறவர்களையோ மற்ற வேறு வழிபாட்டிலே வேற நம்பிக்கை உடையவர்களையோ திருமணம் செய்யும் போது அந்த குடும்பத்திலே விசுவாசத்தை குறித்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடங்கிவிடும். அதைத்தான் பார்க்கிறோம். ஏசபேலை மணந்தபடியினால் ஆகாப் முற்றிலுமாய் வழி மாறி போனான். இந்த காலகட்டத்திலே தேவன்
எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அவர் பயன்படுத்த தொடங்குகிறார். அந்த எலியா ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறான். யாக்கோபு 5:14 எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது 3 வருடமும் 6 மாதமும் வானம் மழையை தரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? இந்த பாகால் வணக்கத்திலே பாகாலை எவ்விதமாக அவர்கள் சேவிக்கிறார்கள் என்றால் மழையின் தெய்வம் பாகால் என்று நினைக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்துல கூட இந்த இடி மின்னலுக்கு தெய்வங்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறார். அதுபோல அங்கு மழைக்கு உரிய தெய்வம் பாகால் என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வழி மாறி போய் கொண்டிருந்த போது கர்த்தருடைய மனுஷன் அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தான், ஆண்டவரே மழைக்கு காரணர் நீர் அல்லவா? யோகிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீர்த்துளியை அணுவை போல மேலே ஏற பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அதை குளிர்வித்து அது மழையாக வருகிறது நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கையில் பாகாலை வழிபட்டு பாகால் தான் இந்த மழைக்கு காரணம் என்று சொல்கிற பொழுது இந்த மழையை நிறுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்த எலியா கருத்தாய் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், தேவனுடைய மனுஷனாய நான் சொல்லுகிறேன், மழை பெய்யாது, வானம் அடைக்கப்பட்டது என்று சொல்கிறார். பாகால் மலை தெய்வம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த வேளையிலே தீர்க்கதரிசியாய் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை, கடுமையான வறட்சி. அவர்கள் பாகாலை வணங்கி அவர்கள் மழைக்காக 3 வருடம் போராடியும் 6 மாதம் தொடர்ச்சியாக போராடியும் ஒரு சொட்டு மழை பெய்யவில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக விக்கிரகங்களை வணங்குற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படி அவள் வெட்கப்பட்டு போகும்படியாக எலியா இந்த கருத்தான ஜெபத்தை ஏற்படுத்தான். அதே வேளையிலே அவனுக்கு உணவு வேண்டும் அல்லவா, அவனுக்கு தாகம் தீர்க்க வேண்டும் அல்லவா. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ கேரித்தாற்றண்டையிலே போய் தங்கிக்கொள், அங்கே உன்னை ஒழித்துக்கொள் என்று சொன்னார். இங்கு எலியாவை தேடி கண்டுபிடிக்கிறதற்கு எத்தனையோ பேர் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தர் அவனை மறைத்து வைத்தார், கூடார மறைவிலே ஒழித்து வைத்தார் என்று பார்க்கிறோம். கேரித்தாற்றனில் அவன் தங்கியிருக்கும் போது காகங்கள் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தன. தாகத்திற்கு அவன் ஆற்று தண்ணீரை குடித்தான். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். பட்சிக்கிறவனத்தில் பட்சணமும் பலவான் கையில் மதுரமும் வந்தது என்று சொல்லி சிம்சோன் ஒரு விடுதலை போடுகிறான். அது போல பட்சிக்கிற காகங்கள் பட்சணத்தை கொண்டு வந்து தருகின்றன. இன்றைக்கு தேவனோ கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் நமக்கு யார் வாயிலாகவும் நன்மையை செய்ய முடியும், யார் வாயிலாகவும் தேவன் நம்மோடு இடைப்பட முடியும், நம்மை ஆதரிக்க முடியும். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போனது. அப்பொழுது கர்த்தர் சீதோனுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரிபாத் என்ற ஊரை சென்று சந்திக்கவும் அங்கே ஒரு விதவை அவளிடத்திலே உன்னை ஆதரிக்க நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்கிறார். தீர்க்கதரிசி எலியா அங்கு போகிறான். அங்கு ஏத்பகால் ஆட்சி செய்த பகுதி, அதாவது ஏசபேலுடைய அப்பா ஆட்சி செய்த அந்த பகுதியிலே தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக தீர்க்கதரிசி அங்கு போன பொழுது அங்கு ஒரு விதவை விறகு பறித்துக் கொண்டிருக்கிறாள். அவளிடத்திலே தீர்க்கதரிசி கேட்கிறார், குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அவள் பார்க்கிறாள், இவர் ஆண்டவருடைய மனுஷனாய் தெரிகிறது என்று சொல்லி அவள் போகிற போது கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவள் சொல்கிறாள், பானையிலே ஒரு பிடி மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை செய்தால் ஒரு அடையை தான் செய்ய முடியும். அந்த அடையை நானும் என் குழந்தையும் சாப்பிட்டு எங்களுடைய ஜீவனை விடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். இப்பொழுது நீர் கேட்கிறபடினாலே நாங்கள் சாவதை தவிர வேற வழியில் என்று விரக்தியில் பேசுகிறார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஒரு சிறிய அடை, ஏழை விதவை 2 காசை போட்டார். ஆண்டவர் சொன்ன இவ்வளவு அதிகமாய் போட்டார் என்று. இங்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வா என்று சொல்லவில்லை, எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவள் கீழ்ப்படுகிறாள், கொண்டு வருகிறாள். அங்கு அற்புதமாக செலவழிந்து போகாதபடிக்கு, எண்ணெய் குறைந்து போகாதபடிக்கு அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓபேத் ஏதோ வீட்டில் உடன்படிக்கப்பட்டு இருந்த போது கர்த்தர் அவனை அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். அதே போல தீர்க்கதரிசி ஆதரித்த அந்த அருமையான விதவை ஆதரிக்கப்பட்டாள். வெகு நாட்கள் செலவழிந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், கிட்டத்தட்ட அந்த 3 வருட காலம் 6 மாதம் வரைக்கும் அந்த வீடை கர்த்தர் ஆதரித்திருந்திருப்பார், ஆசீர்வதித்திருந்திருப்பார். அந்நிய தேசத்திலே ஆண்டவரின் செயல்கள் இதுதான்.
இன்றைக்கு நாம் இருக்கிற தேசம் விக்கிரக வணக்கங்களால், மூடத்தனங்களால், அறியாமை எனும் இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்யும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கருத்துல நாம் வரும்போது நாம் ஒரு கூழாங்கல்லா இருக்கலாம். அது தாவீது கையில வந்தபோது கோலியாத் வீழ்த்தப்பட்டான். ஒரு கழுதையின் தாடை எலும்பா இருக்கலாம். சிம்சோன் கையில வந்தபோது அவன் அதனாலே 1000 பேரை கொன்றான். அவ்விதமாக 2 மீன் 5 அப்பம் தானே என்றாலும் அது ஆண்டவருடைய கரத்திலே வரும்போது அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய கரத்தில் வரும்பொழுது தேவன் நிச்சயமா நம்மை விதமாக பயன்படுத்த முடியும். இந்த காரியங்கள் நடந்த பிறகு அந்த விதவியின் மகன் வியாதியில் விழுந்தான். வியாதி அதிகரித்து கொண்டே வந்தது. அவள் தேவனுடைய மனுஷனை நோக்கி, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று அவள் கேட்கிறாள். அவள் வருத்தத்தோடு துக்கத்தோடு கேட்கிறாள். நீ வந்ததனால் தானே இவைகளாம் நடக்குது என்று சொல்லுகிறது போல கேட்கிறாள். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அவர் ஜெபம் பண்ணினார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை கர்த்தரின் வார்த்தை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்கிறார். அது சிரபோனிக்க என்ற அந்த பகுதியில தேவனை ஒருபோதும் அறிந்திராத ஒரு பகுதி. அந்த பகுதியில தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. தேவனுடைய மனுஷன் யார் என்பதை அவள் அறிந்து கொள்கிறாள். இதே போலத்தான் கானானிய ஸ்திரீயினுடைய மகள் பிசாசு பிடித்திருந்த போது இயேசு கிறிஸ்து அந்த பகுதியாய் தீரு சீதோன் பகுதிக்கு வந்து அந்த சிறு பெண்ணை அவர் சுகமாக்குகிறார். அப்பொழுது அந்த சுகமாக்குவதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாகாது. அவள் சொல்கிறாள், கீழே விழும் துணிக்கைகளை, மேஜிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்கிறார். ஆச்சரியப்படுகிறார். அதே சம்பவம் தான் அதற்கு முன்பாக இங்கு எலியாவை கொண்டு நடைபெறுகிறது. ஆண்டவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடையவும் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இதற்கு பின்பு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அந்த பஞ்ச நாட்களில் எலியாவுடன் கர்த்தர் சொல்கிறார், நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். 3 வருடங்கள் 6 மாதங்கள் முடிந்தது. ஆகாப்புக்கு உன்னை நீ காண்பி என்று சொல்கிறார். எப்படி இருக்கும்? மழையை நிறுத்தின மனிதனை ஒரு ராஜா கண்டால் அவன் என்ன செய்வான்? ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனிதன் மனிதனுக்கு பயப்படுவதில்லை. அவன் சென்று சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான். சங்கீதம் 27:5-6 என்ன சொல்கிறது? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை சங்கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிற அந்த சங்கீதக்காரனுடைய நிலைதான் இந்த எலியாவுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே அவன் எவ்விதமாக அவன் இந்த மழையை கொண்டு வந்தான் என்று பார்த்தோம்னா, ஏற்கனவே நாம் அறிந்த பகுதிதான். இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்த போது உபதியா என்ற ஒரு கடவுளுடைய மனுஷன் 100 தீர்க்கதரிசிகளை 50 பேராக ஒரு 2 கபியிலே ஒழித்து வைத்து அப்பவும் தண்ணீரை கொடுத்து ஆதரித்து வருகிறான். அந்த உபதியா எலியாவிடம் வந்து பேசின பொழுது, இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று ஆகாபிடத்துல சொல்கிறான். அப்பொழுது அவன் ஆகாபை சந்தித்த பின்பு அவன் உன்னுடைய தீர்க்கதரிசிகளை வர சொல்லும் போது எல்லா தீர்க்கதரிசிகளும் வருகிறார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 450 பேர் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா ஒரு கான்ஃபரன்டேஷன், அது மிகப்பெரிய ஒரு சவாலை அவன் சந்திக்கிறான். என்னவென்றால், 2 காளைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காளையை தெரிந்து, நான் ஒரு காளையை தெரிந்து கொள்கிறேன். விறகுகள் மேல், நெருப்பு வைக்கப்படாத விறகுகள் மேல் அவைகளை அடுக்கி வைப்போம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி மறு உத்தரவு கொடுத்தால் அதுதான் உண்மையான தெய்வம் என்று சொன்ன பொழுது, காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் சன்னதம் சொல்கிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். ஒரு சப்தமும் உண்டாகவில்லை. இப்பொழுது எலியாவின் நேரம். எலியா மதியத்திற்கு பின்பு அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறான். இன்றைக்கு பலிபீடம் என்பது நாம் தேவனை சந்திக்கிற ஒரு இடம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பலிபீடம் என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே தேவனும் நாமும் சந்திக்கிறோம்.
இங்கு தகர்க்கப்பட்ட பலிபீடம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அந்த பலிபீடத்தை அவன் மறுபடியும் செப்பனிட்டு அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறான். 12 கற்களை எடுத்து வைத்து பலிபீடத்தை கட்டுகிறான். வாய்க்காலை உண்டு பண்ணுகிறான். அந்த அவன் தெரிந்த காளையை துண்டித்து விறகின் மேல் வைத்து வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புகிறான். அந்திப்பலி வேளையில் அவன் சொல்கிறான், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறான். 1 ராஜாக்கள் 18:38 அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோதும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று ஒருமித்து அவர்கள் சத்தமிட்டார்கள். 1 ராஜாக்கள் 18:40 எலியா ஜனங்களிடம் பாகால் தீர்க்கதரிசியை பிடிக்க சொன்னான். ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியை போய் பிடித்தார்கள். அவர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு போய் அவன் கீசோன் ஆற்றங்கரையில் அவர்களை வெட்டி போட்டான். இவ்விதமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை யேசபேல் வெற்றி கொண்டதுக்கு மாறுத்தரமாக இங்கு பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா வெட்டி போட்டான். 45 பின்பு எலியா பெருமழையை வர விண்ணப்பம் செய்த போது பெருமழை உண்டாயிற்று. அற்புதமான மழை. இந்த மழை ஜனங்கள் மேல் தேவன் இரக்கம் வைத்தபடினாலே அது அருளப்பட்டது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிறார் என்பது உண்மைதான். நாம் நல்லவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார்கள். ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிறார். நல்லோருக்காக மட்டுமல்ல, அவர் தன்னுடைய ஆத்துமாக்கள், தன்னால் உண்டாக்கப்பட்ட ஆத்துமாக்கள் சோர்ந்து போகுமே என்று பரிதவிக்கிற தேவன் அதை இறங்கி இந்த 3.5 வருட பஞ்சத்தை நீக்கும்படியாக பெருமழையை கட்டளையிடுகிறார். ஆனால் இதே வேளை இதை கேள்விப்பட்ட யேசபேல் பழிவாங்கும்படியாக தீர்க்கதரிசியை எச்சரிக்க ஒரு நபரை அனுப்பி, நீ செய்ததன்படியாய் நானும் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அவனை மிகவும் ஒரு அச்சுறுத்தும் வண்ணமாக, பயமுறுத்தும் வண்ணமாக ஒரு நபரை அனுப்பி எச்சரித்த உடனே எலியா பயத்தினால் பிடிக்கப்படுகிறார். தன் புராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு அவர் புறப்பட்டு போய் அங்கே தன் வேலைக்காரனை நிறுத்தி ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை கர்த்தர் அனுப்பின பொழுது அவன் கீழ்த்தட்டிலே படுத்துக்கொண்டு நித்திரை செய்தான். இங்கு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கர்த்தர் எலியாவை வைத்திருந்த பொழுதோ ஒரு பெண்ணுடைய அச்சுறுத்தலுக்கும் பயமுறுத்தலுக்கும் பயந்தவனாக ஊழியக்காரன், அவன் டிப்ரெஷன், ஒரு மிகவும் ஒரு மன உபாதைக்குள்ளாக போய், மன உளைச்சலுக்குள்ளாக போய் அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டவனாக இருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஊழியர்களுக்கும் இந்த பிரச்சனை வரத்தான் செய்கிறது. ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் இத்தகைய சோர்வுகள் வரத்தான் செய்கிறது. பயமுறுத்தல் இன்றைக்கு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுருவும் அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து அறிவிக்க கூடாது என்று சொல்லி எச்சரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் விதமாக அபயமிடுகிறார்கள். இந்த பயமுறுத்தல்கள் எல்லாம் நீர் கவனியும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர்கள் அபயமிட்டார்கள். இங்கு அதைத்தான் இங்கு ஊழியக்காரன் செய்கிறான். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்றைக்கு பயம் என்பது ஏதேன் தோட்டத்திலே வந்தது. ஆதாம் சொல்கிறான், நான் நிர்வாணியாய் இருப்பதால் உங்களுக்கு பயந்து என்னை ஒழித்துக் கொண்டேன். இந்த பயம் இன்ற வரைக்கும் எல்லாருக்குள்ளும் வருகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், உடல்நன்மை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம் என்று பல நிலைகளிலே பயங்கள் மனிதர்களை வர்ணிக்கின்றன. ஆனால் கர்த்தர் சோர்ந்து போறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய தூதன் தூங்கிக் கொண்டிருந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்த எலியாவை தட்டி எழுப்பி தலையிலே சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் கொடுத்து, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்ன பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஒரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் அவனுடைய பயத்தை நீக்குவதற்காக கர்த்தர் அவனோடு
உடன் சென்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது சீஷர்கள் எல்லாரும் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார். கர்த்தர் வந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொன்னார், பயப்படாதேயுங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயப்பட அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நித்திரை பண்ணி கொண்டிருந்த வேளையிலே கடும் காற்றும் கடும் புயலும் வந்த பொழுது, கடும் புயலும் கடல் கொந்தளிப்பும் வந்த பொழுது, ஐயோ நாங்கள் மடிகிறோமே ஐயரே என்று சொல்லி இயேசு எழுப்பினார்கள். இயேசு சொன்னார், அற்ப விசுவாசத்தில் ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்றார். இந்த பயமானது நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்திவிடும். அதனால் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லி, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய மனிதனுக்காகவோ இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவும் நாம் பயப்பட கூடாது. அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. விசுவாசம் பயத்தை தள்ளிவிடும், தேவனுடைய அன்பு பயத்தை தள்ளிவிடும். அதனால்தான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவை கண்டு கூட பவுல் பயப்படவில்லை. அத்தகைய ஒரு தைரியம் பரிசுத்தாவினால் கொடுக்கப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியினால நாம் நிரப்பப்படுவதற்கு அனுதினம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பயத்தை நம்மை விட்டு அப்புறமாக்கி போடுவார். இவன் விதமாக எளிய தீர்க்கதரிசி அவன் பலப்பட்டு ஓரை பருவதம் வரைக்கும் போகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நீள் என்றார். அப்பொழுது பெருங்காற்று உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அக்னி உண்டானது. இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருந்த எலியாவை அவனுடைய தன்னிலைக்கு உட்படுத்தும்படியாக இவைகள் அங்கு காட்டப்படுகின்றன. யோசித்து பார்ப்போம். பெருங்காற்று வந்தால் எப்படி இருக்கும்? பூமி அதிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? அக்னி பட்சிக்கிற அக்னி போல ஒரு காரியம் நிகழ்ந்தால் எவ்விதமாக இருக்கும்? நாம் தன்னிலைப்படுவோம் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் இங்கு செய்த பின்பு மெல்லிய சப்தத்திலே கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது ஏசாயா விவிதமாக எலியா புலம்புகிறார். சேனையின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றார். அது தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவன் மாத்திரம் அல்ல, பாகாலை வணங்காமல் முத்தமிடாமல் இருக்கிற 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாம் அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனாய் கர்த்தர் மட்டுமே சகலத்தையும் அறிந்தவர். ஊழியக்காரனாக இருந்தாலும் ஓரளவுக்குத்தான் வெளிச்சம் தர முடியும். பரிபூர்ணமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். ஆகையினால் ஊழியர்களிடத்திலே எல்லா நேரமும் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் சில நேரங்களிலே அது நடக்காது. தேவனே அதை செய்வது இல்லை. 7000 பேர் இருந்ததை தீர்க்கதரிசியாகிய எலியாவே அறியவில்லை. கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அப்பொழுது அவனை பார்த்து சொல்கிறார், நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நிம்சியின் குமாரனான யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆபேல் மெகலா ஊரான சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணும். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேர் இஸ்ரவேலில் நான் மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். இப்ப 7000 பேர் தன்னோடு இருக்கிறார்கள் என்பதை அறியாதபடினால்தான் எலியாவுக்கு சோர்வு வந்தது. கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அக்கினிமயமான ரதங்களை அவன் கண்ட பொழுது இவ்வளவு பேர் இருந்தார்களா என்று சொல்லி அந்த காரியத்தை அவன் அறிகிறான். இங்கு கண்கள் திறக்கப்பட்டால்தான் காரியங்களை நாம் அறிய முடியும். நம்முடைய மனக்கண்கள் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி மனப்பிரகாசமுள்ள கண்களை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது வேதத்தின் மகத்துவங்கள் நமக்கு வெளிப்படும். எலிசா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். 12ஆம் ஏர் என்பது பின்பாக கடைசியாக எல்லாரும் ஓட்டி போன பின்பு கடைசியாக வருகிற ஒரு சிறிய ஏர். அதிலே புதிதாக விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்கள், ஏர் உட பழகுகிறவர்கள் செய்கிற வேலை. அந்த வேலையைத்தான் வாலிபனாக எலிசா செய்து கொண்டிருந்தான். அவனை எலியா அழைத்த பொழுது எலிசா சொல்கிறான், நான் என் தகப்பனையும் தாயை முத்தம் செய்து ஜனங்களுக்கு விருந்து படைத்து விட்டு நான் வருகிறேன் என்று சொன்ன, சரி போய் வா என்று சொல்லி அனுப்புகிறான். அவன் போய் அந்த ஓரினை மாட்டை வெட்டி அவன் அந்த ஏரை உடைத்து அந்த விறகை வைத்து சமைத்து ஜனங்களுக்கு விருந்து கொடுத்து
நான் கர்த்தருடைய பணிக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் வழியனுப்பு விழா நடத்திவிட்டு அவனாக எலியாவுக்கு பின் சென்று எலியாவுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி எலிசாவை குறித்து பார்க்கிறோம். விதமாக கர்த்தர் அனுப்பின அந்த யுத்தத்தின் வழியாக உள்ள உக்கிர கோபம் மாறுவதற்கு சீரிய ராஜாவின் யுத்தம் நடந்ததால் எலியாவின் மேல் அவனை விட்டுவிடும்படியாக கர்த்தர் இதை அனுமதித்தார். கர்த்தர் அங்கு யுத்தத்தை அனுப்பின பொழுது எலியாவை தேடுகிறதை ஏசபேலும் ஆகாபும் விட்டு விட்டார்கள். அவர்கள் யுத்தத்தை செலுத்துவதிலே அதிலே கவனம் செலுத்தினபடினாலே அவள் எலியாவை விட்டு விட்டார் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல ஆகாப் சீரியாவுக்கு தயவு பாராட்டினதை குறித்து பார்க்கிறோம். சீரியாவின் படையெடுப்பை கர்த்தர் மேற்கொள்ள செய்தும் ஆகாப் சீரிய ராஜா பெனதாத்தை தப்பும்படி செய்தான். கர்த்தர் சீரிய ராஜாவை இஸ்ரேலின் கையில ஒப்புக் கொடுத்தார். ஆனால் அவன் நட்பு ரீதியாக அவனை தப்பும்படி செய்தான். கானானின் எதிரிகளை அமலேக்கியரை அழிக்க சொல்லியும் அதை அழிக்காமல் விட்டதை போலத்தான் இந்த காரியம். இதன் விளைவாக அவர்கள் மறுபடியுமாக இஸ்ரேல் மேல் சீரியர்கள் படையெடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமர்ந்தது. இந்த காலகட்டத்திலே வைத்தியர்கள் ஆகாப் ராஜாவுக்கு என்ன சொன்னார்கள்? நீர் அதிகமாய் கீரைகளை புசிக்க வேண்டும், அது உங்களுக்கு செரிமானத்திற்கு உதவியா இருக்கும் என்று சொல்லி சில ஆலோசனை சொல்லி இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் கீரைகளை உணவிலே சேர்ப்பதற்காக நல்ல தோட்டத்தை அவன் எதிர்பார்த்தான். அப்பொழுது அரண்மனை பக்கத்திலே நாபோத் என்பவருடைய திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவன் நாபோத்திடம் பேசுகிறான். அவன் ராஜாவா இருந்தபடினாலே இந்த திராட்சை தோட்டத்தை நான் விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன், நீ எனக்கு கொடு, நான் அதை கீரைத்து கொள்ளையாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் நாபோத் சொல்கிறான், பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது என்ற கருத்தை அவன் அறிந்தபடினால் அவன் சொன்னான், இது எங்களுடைய மூதாதையருடைய தோட்டம், இதை நான் விற்க முடியாது என்று சொல்கிறான். உடனே அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற பொழுது இயேசுபேல் வருகிறாள். ராஜாவை பார்த்து, ஏன் நீ இவ்வளவு முகவட்டமாக இருக்கிறீர்? அப்போது அவன் சொல்கிறான், நாபோத் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு தரவில்லை, நான் கீரைக்குள்ளையாக எப்படி அதை மாற்ற முடியும் என்று கேட்டபொழுது நான் அதை பார்க்கிறேன் என்று சொல்லி அவள் 2 பேலியாட்களை பொய் சொல்ல வைக்கிறாள். ராஜாவுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக தூசணத்தை நாபோத் சொன்னான் என்று சொல்லி பட்டணத்துக்கு வெளியே அவனை தள்ளி கொண்டு போய் கல்லெறிந்து கொலை செய்கிறார். அப்பொழுது நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. இதை கர்த்தர் பார்த்து அங்கு தீர்க்கதரிசி மூலமாக இதே திஸ்பினா எலியாவுக்கு அந்த வார்த்தை உண்டாகிறது, நாபோத் ரத்தம் நாய்களால் நக்கப்பட்டது போல ஆகாபுடைய ரத்தத்தையும் ஏசபேலின் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும், ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே நாய்கள் தின்னும் என்று சொல்லி அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்ற மிகப்பெரிய ஒரு சாபத்துக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு மனிதனை கொலை செய்வதும் அபகரிப்பதும் சொத்துக்களை அபகரிப்பதும் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை காண்கிற தேவன் அவைகளை சும்மா விடுவது இல்லை. ஏனென்றால் அந்த பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, மாம்சமனை யாவருக்கும் தேவனாய கர்த்தர். ஒரு மனிதனை அழிப்பதையும் கர்த்தர் பொறுத்துக் கொள்ள மாட்டார், ஒரு மனிதனுடைய காரியங்களை அபகரிப்பதையும் கர்த்தர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அதனால்தான் வேதம் 10 கட்டளையில் சொல்லி இருக்கிறது, பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய கழுதையை கூட இச்சையாதிருப்பாக என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்கு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்த ஏசபேலும் ஆகாபும் தேவனுடைய சாபத்திற்குள்ளானார்கள். ஆகாப் இந்த வார்த்தையை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் இரட்டை போட்டுக் கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அன்றைக்கு யோனாவிடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ அசிரியாவின் தலைநகர் நினிவேலே அவருடைய மீறுதலை அவரை குறித்து அறிவு 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லும் பொழுது அவர் எல்லாரும் ராஜா முதல் அனைவரும் சாதாரண நிலை மக்கள் அனைவரும் மிருக ஜீவன்கள் கூட புசியாமலும் குடியாமலும் அவர்கள் பட்டினியாயிருந்தார்கள். அதை கண்டு கர்த்தர் மனதுருகி அந்த நாளிலே அந்த தீங்கி செய்யாதபடிக்கு பின்பு அதை செய்தார் என்று பார்க்கிறார். அதே போலத்தான் இங்கு ஆகாப் தாழ்மையாய் நடந்த பொழுது கர்த்தர் அதை கண்டு, உன் நாட்டில் இது நடவாது, ஆனால் உன் மகனுடைய நாட்களில் இவைகள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்டிலே அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்டிலே அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறார். இதே காரியம்தான் இஸ்ரேல் மக்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களாய், இருதயத்திலும் செவியில் விருத்தி சதனம் பெறாதவர்களாய், எப்பொழுதும் மோசேயுடைய கட்டளைக்கு எதிர்த்து நிற்கவர்களாய் இருந்த பொழுது கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ விட்டு விடு, நான் இவர்களை அதம் பண்ணுகிறேன் என்கிறார். அப்போது மோசே சொல்கிறான், என் பேரை ஜீவ புத்தகம் கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை விட்டு விடும் என்கிறார். ஆனா என்ன நடந்தது?
கர்த்தர் அவர்களை அதம் பண்ணினார். யோசுவாவும் காலேபையும் தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருவரும் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. அவருடைய பிள்ளைகள் சந்ததியார் பிரவேசித்தார்கள் ஒழிய அங்கிருந்து புறப்பட்டவர்கள் பிரவேசிக்கல. காரணம், அவர் முறுமுறுக்கிறவர்களும் குறை சொல்லுகிறவர்களும் எகிப்தை அதிகமாய் நேசித்தவர்களும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதவர்களும் மோசே என்ற தலைவனுக்கு கீழ்ப்படியாளர்களும் முரட்டாட்டம் பண்ணவர்களும் எதிர்கேள்வி கேட்கிறவர்களுமாக புலம்புகிறவர்களுமாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் அழித்து போட்டார். அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாக வேண்டி வருகிறது. இந்த காலகட்டத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நல்ல சுபாவம் உள்ளவன். ஆனால் அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு மலிவான குணம், தீயவர்களுக்கும் இணங்கி செல்வான். எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி செல்கிற ஒரு காரியம் அவன் யோசபாத்திடத்தில் இருந்து. நோ காம்ப்ரமைஸ் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் நம்மை அழைக்கிறது, சாத்தான் அழைக்கிறான், மாம்சம் நம்மை அழைக்கிறது. இந்த அழைப்புகளுக்கெல்லாம் நோ என்று சொல்லாவிட்டால், நோ காம்ப்ரமைஸ் என்று சொல்லாவிட்டால், காம்ப்ரமைஸ் பண்ணி போவோமானால் நாம் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற ஒரு நிலையிலே அந்த எபேஸ் சபை போல காணப்படும். ஆண்டவர் சொன்னார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் நான் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறேன். ஒன்று அனலாவது இரு, இல்லது குளிராவதா இரு. இந்த காம்ப்ரமைஸ் சிச்சுவேஷன்ல வாழ்கிற நபர்கள் தான் இன்றைக்கு திருச்சபையில இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதனால்தான் எலியா சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு தேவனாகி கர்த்தர் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் அவரை உறுதியாய் பின்பற்ற வேண்டும். அவரை உறுதியாய் பின்பற்ற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த யோசபாத் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆகாப் போருக்கு அழைக்கும் பொழுது ஆகாப்போடு போவான். ஆகாப்புடைய மகன் யோராம் மோவாபிய அவர்களோடு சண்டைக்கு வரும்போது அங்கும் அவர்களோடு போவான். அங்கு போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான். அதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள்ல, ஆசாவின் குமாரனான யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாய் ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் 35 வயதில் ராஜாவாகி 25 வருடம் ஆட்சி செய்தான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தபடினாலே இஸ்ரவேலின் ராஜாவோடு அவன் சமாதானமாய் இருந்தான். மற்ற ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். யூதா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். அதை நான் பார்த்திருக்கிறேன். இங்கு இவன் காம்ப்ரமைஸ் சிச்சுவேஷன்ல இஸ்ரவேல் ராஜாவோடு, இஸ்ரவேல் ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாகால் வணக்கம் உடையவர்கள், பலிபீடங்கள் செய்கிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், தேவனை கோபப்படுத்துகிறவர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு யோசபாத் நண்பனா இருந்தாங்க. யோசித்து பாருங்கள். பேட் கம்பெனி கரப்ட் குட் கேரக்டர் என்பார்கள். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. யோசபாத் அப்படிப்பட்டவனாக தான் இருந்தான். இஸ்ரவேலிலே பொய் தீர்க்கதரிசிகள் அவர்கள் திரளாய் இருந்தார்கள். அவர்களின் தலைவன் ஒருவன் கேனானின் மகன் சிதேக்கியா என்பவன். இவர்கள் எல்லாரும் அந்த இஸ்ரவேல் ராஜாக்களை கெடுத்து பொய் சொல்லிக் கொண்டு கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல சீரியா இஸ்ரவேல் 3 வருட யுத்தமில்லாத அமைதியான காலகட்டத்துல யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா அடுத்த போக்குவரத்துமா இருக்கிற பொழுது பொய் தீர்க்கதரிசியின் வாயிலாக ஒரு யுத்தத்திற்கு போகும்படி அவர்கள் அந்த இஸ்ரவேல் ராஜா தூண்டப்படுகிறார். கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது, அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருந்தாளியாய் வந்திருந்த யூதராஜா யோசபாத்தை பார்த்து ஆகாப் அழைக்கிறான். மட்டுமல்ல, ஆகாப் என்ன சொல்கிறான், இந்த யுத்தத்தில இஸ்ரவேல் ராமோத் மேல் படையெடுக்கிறது, கீலேயாத்துள்ள ராமோத் மேல். நான் ராஜாவாகி நான் வேஷம் மாறி சாதாரணமாய் போவேன், நீ யூதராஜா நீ ராஜவஸ்திரம் தரித்துக்கொள் என்று ஒரு சற்பனையை ஆகாப் வைக்கிறான். இங்க என்ன பார்க்கிறோம், யோசபாத் ராஜவஸ்திரம் தரித்து யுத்தத்தில் உடன் செல்கிறான். சீரிய வீரர்கள் எப்படியாவது இஸ்ரவேல் ராஜா அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ராஜா வஸ்திரம் அணிந்திருக்கனை பார்த்து அவர்கள் யோசபாத்திரத்தை நெருக்கின பொழுது யோசபாத் அலறுகிறான், கூக்குரல் எடுக்கிறான், ஐயோ நான் இஸ்ரவேல் ராஜாவல் என்று கத்துகிறான். அப்பொழுது ரத தலைவர்கள் இவன் வேறு நபர் என்று சொல்லி அவனை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் ஒருவன் சீரிய படைகளில் ஒருவன் நினையாமல் வில்லை எய்தான். அது ராஜாவுடைய சந்திலே பட்டது. கவசம் இருந்தது, அந்த கவசத்துக்கு இடையில இருந்த ஒரு சிறிய சந்திலே அது பட
நான் காயப்பட்டேன் என்று சொல்லி ஆகாப் சொல்கிறான். அவனை ரதத்திலே அரண்மனைக்கு கொண்டு போற வழியிலே அவன் இறந்து போகிறான். அந்த அரண்மனை பகுதியில் இருந்த குளத்திலே அந்த ரத்தத்தை கழுவும் பொழுது நாய்கள் அந்த ரதத்தில் உள்ள ரத்தத்தை நக்கினது என்று பார்க்கிறோம். தேவனுடைய தீர்ப்பு வெளியாகிறது. அதே வேளையிலே யெகூ அரண்மனையிலே போய் யேசபேலை பார்த்து அவளை கீழே தள்ளி என்கிறான். அங்கிருந்த ஒரு பிரதானி ஒருவன் அவளை கீழே தள்ளி விடுகிறான். அவன் கீழே விழுந்து அவளுடைய சரீரம் தெரிக்கிறது. அப்பொழுது அருகில் இருந்த நாய்கள் அவளுடைய சதையை தின்கிறது. அவளுடைய உள்ளங்கைகள் மட்டுமே காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாக தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சின்னாபின்னமாக போகிறார் என்று பார்க்கிறோம். இந்த கல் எவன் மீது விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகையினால் கண்மலையின் மேல் பிரச்சனை பண்ணுகிறவர்கள் சிதறப்பட்டு போவார் என்று பார்க்கிறோம். இதற்கு பின்பு ஆகாபுடைய மகன் அகசியா என்பவன் 2 வருடங்கள் ஆட்சி செய்கிறான். அவன் இஸ்ரவேல் ராஜாவாக சமாரியா வந்த தன் மேல் வீட்டிலிருந்து அவன் கிராதியின் வழியாக கீழே விழுகிறான். வியாதிப்பட்டு பிழைப்பது குறித்து அவன் பாகால் தீர்க்கதரிசிகள் இடத்திலே போய் விசாரிக்கும்படி அனுப்புகிறான். ஆட்களை அனுப்புகிற பொழுது அவர்களை பார்த்து எலியா சொல்கிறான், இஸ்ரவேலில் தேவன் இல்லையா என்று சொல்லி நீங்கள் பாகால் சேபு இடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார் என்று போய் நீ சொல் என்கிறார். இதை கேட்ட அகசியா எப்படியாவது தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது ஒரு 50 பேரை சமாதானம் செய்யும்படியாக எலியாவிடத்தில் அனுப்புகிறான். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 50 பேர் இறந்து விடுகிறார்கள். பின்பு ஒரு 50 பேரை அனுப்புகிறான். அவர்களும் இறக்கிறார்கள். 3வது வந்த நபர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவன் பணிந்து தேவனுடைய மனுஷனத்திலே மன்றாடுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி நீ பயப்படாமல் அவனுடனே போ என்று சொன்னபடியாலே எலியா அங்கு போய் இதே வார்த்தையை சொல்கிறான், நீ கட்டிலிருந்து இறங்காமல் சாவாய். காரணம், நீ கர்த்தரை தேடாமல் பாகல் சேபுவிடத்திலே நீ செய்திகளை விசாரிக்க அதை நம்பினபடியினாலே நீ இறந்து போ என்று சொல்கிறார். அவன் அவ்விதமாகவே 2 வருடத்தில் அவன் இறந்து போகிறான். அவனுடைய உடன் சகோதரன் யோராம் அவன் ராஜாவாகி 12 வருடம் இஸ்ரவேலை அரசாளுகிறான். தீர்க்கதரிசி எலியா அக்னி ரதத்திலே அக்னி குதிரைகளோடு அவன் போன காரியத்தை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆகையினால் அதை குறித்து நான் சுருக்கமாக சொல்லி பின்பு எலிசாவை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். எலியா அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக எலிசா உடன் செல்கிறான். இரட்டிப்பான வல்லமை வேண்டும் என்கிறான். நீ என்னை பார்த்தால் அதை பெற்றுக்கொள்ள என்ற பொழுது அவன் தொடர்ச்சியாக போய் அவன் விதமாய் எலியா சுழற்காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அதை காண்கிறபடினாலே அந்த அவனுடைய சால்வை கீழே விழுந்த போது அவன் அதை எடுத்து யோர்தானை அடித்து அதை யோர்தான் நதி பிரிந்த பிறகு அவன் அக்கறைப்படுகிறான். அவன் அந்த எலியா அந்த சால்வை எடுத்தபடியினாலே அவன் அதே போல எலியா அடித்தது போல எலிசாவும் அடித்து அவன் அக்கறைப்படுகிறான் என்று பார்க்கிறோம். பின்பு எலிசாவை குறித்து நாம் பார்ப்போமானால் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21 எரியோ பட்டணத்துல ஒரு நிலம் நல்லதா இருக்கிறது, ஆனால் நீர் கெட்டதா இருக்கிறது என்று சொன்ன பொழுது எலிசா உப்பை போட்டு அதை குணமாக்குகிறான் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, எரிகோ அவன் பெத்லெகேமுக்கு போகையில் இளம் வாலிபர்கள், தமிழ்ல பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கில பைபிள்ல யூத் என்று சொல்லப்பட்டிருக்கு. யூத் என்றால் இளம் வாலிபர்கள். பிள்ளைகளை அவன் சபிக்கவில்லை, இளம் வாலிபர்கள் 20 வயதுக்கு உட்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத பண்டிதர் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள். எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார். இந்த பரியாசம் தகுமா தகாது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தகாத காரியத்தை செய்தபடினால் அந்த வாலிபர்கள் வரும் நாட்களிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் என்பதை அறிந்த எலிசா அவர்களை தபிக்கிறான். அப்பொழுது 2 பெண் கரடிகள் 42 இளைஞர்களை பீறி போட்டு விட்டது. இன்றைக்கு மனுஷனுடைய துன்மார்க்கத்துக்கு ஏற்ற கிரிகள் நடவாதபடியினால் அவர்கள் துணிகரம் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. எவ்வளவு தீமை செய்கிறவர்கள் தங்கள் நிலத்திலே விளைகிற பசுமையான மரத்தை போல அவர்கள் செழிப்பா இருக்கான்னு பார்க்கிறோம். துன்மார்க்கர்கள் செழிப்பா இருப்பது போல ஒரு காட்சி இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? இந்த துன்மார்க்கனை நான் பார்த்தேன், இப்பொழுது அவன் இல்லை, அவன் இருந்த இடமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மைதான். ஆகினால் பரியாசம் பண்ணுகிறவர்கள், பரியாசக்காரனுடைய முதுகுக்கு அடி ஆயத்தமா இருக்கின்ற வேதம் சொல்லி இருக்கிறது.
இந்த பரியாசம் பண்ணுதல், பரியாச ஆவி என்பது அசுத்த கிரியைகள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறை முன்பாக பரியாசம் பண்ணினார்கள், சிலுவையிலே அறைந்த பிறகும் பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அவர் அமைதியாக அவைகளெல்லாம் எதிர்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் பரியாசப்படுத்துவோமானால் அதற்காக நாம் கலங்க அவசியம் இல்லை. நான் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால் அவன் நிந்தைக்கு பயப்படாமல் கர்த்தரை மகிமைப்படுத்த கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இக்காலத்து பாடுகளின் வரும் மகிமைக்கு ஒப்பானங்கள் என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அடுத்து மூன்றாவது ராஜாவாக யோராம். இவன் ஆகாப்புடைய அகஸ்தியா என்ற அடுத்த நிலையிலே பிறந்த ஆகாப்புக்கு பிறந்த மகன் தான் யோராம். இவன் 12 வருடம் இஸ்ரவேலை ஆட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். யூதாவின் ராஜா யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனும் அகஸ்தியாவின் சகோதரனுமாக அவன் 12 வருடம் ஆட்சி செய்தான். மோவாபின் ராஜாவோடு யுத்தம் செய்ய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை இவனும் அழைக்கிறான். ஏற்கனவே ஆகாப் அவன் சீரிய ராஜாவுக்கு உதவி செய்யும், சீரிய ராஜாவை எதிர்கொள்ள உதவி செய்ய யோசபாத்தை அழைத்தது போல ஆகாப்புடைய மகன் யோராமும் இப்பொழுது மோவாப் ராஜாவோடு யுத்தம் செய்வதற்கு ஏதோமின் ராஜாவையும் யூதா ராஜா யோசபாத்தையும் உடனே அழைக்கிறான். உடனே யோசபாத் அதற்கு இணங்கி சொல்கிறான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போகிற பொழுது எப்படியாவது இது நாம் தீர்க்கதரிசனத்திலே விசாரித்து வருவோம் என்று சொல்லி எலிசாவை பார்ப்பதற்காக போகிறார்கள். இப்படி எலிசா சொல்கிறான், உன் தகப்பன் ஆகாப், உன் தாய் ஏசபேல், இவர்கள் 2 பேருடைய நம்பிக்கையின்படி, விசுவாசத்தின்படி பாகால் சேபுலிடத்திலும் பாகால் தீர்க்கதரிசனத்திலும் நம்பிக்கை கொண்டிருக்கிற நீ என்னிடத்தில் எப்படி வரலாம், நீ என் முகத்தில் எப்படி விழிக்கலாம் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். யோராமை கடிந்து கொள்கிறான். ஆனா அதே வேளையில சொல்கிறான், யூதா ராஜா யோசபாத் வந்தபடினால் நீ இன்றைக்கு என் முன்னால் இருக்கிறாய், இல்லை என்றால் நான் முகத்தில் விழிப்பதில் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். அதைத்தான் இங்கே என்ன பார்க்கிறது, யோசபாத் வரவில்லை என்றால் உண்மை நான் கண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லிய பின்பு சுரமண்டலக்காரனை அழைத்து அதை வாசிக்க சொல்கிறான். அவனை இசைக்கருவி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் தீர்க்கதரிசி எலிசாவின் மேல் வந்தது. அப்பொழுது யுத்தத்தில் கர்த்தர் மோவாபியரை ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை எலிசா சொல்கிறார். மோவாபியர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இந்த இசைக்கருவி வாசிப்பது சரியா தவறா என்றால் மிகவும் சரி. அங்கே 150 வாசித்தோமானால் எதை வைத்தெல்லாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓசையுள்ள கைத்தளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தளத்தோடும் அவரை துதியுங்கள். இதுக்கென்ற கிம்பல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு இசைக்கருவி. யாழோடும் வீணையோடும் துதியுங்கள், தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவித இசைக்கருவிகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சிறு பிள்ளைகளை இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு நாம் பழக்குவோமானால் அவர்கள் ஆலயத்திலும் சமுதாயத்திலும் பல இடங்களிலும் இசைக்கருவி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை தாக்கும் போதெல்லாம் தாவீது இசைக்கருவி வாசித்து அந்த பொல்லாத ஆவி நீங்கும்படி செய்வான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இசைக்கருவி வாசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு சாத்தான் வடதிசை சேனர் தூதர்கள் யாவரும் இசை வாசிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர், கர்த்தரை துதிப்பதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். இசை என்பது தேவனுக்குரியது. இசை கருவிகள் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பு. அது ஒரு எஃபர்ட் எடுத்து வாசிக்கணும். மவுத் ஆர்கன் வாசித்தாலும் லங்ஸை நம்ம லங்ஸை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அதை வாசிக்க முடியும். அதாவது நாதஸ்வரம் வாசித்தாலும் அப்படித்தான். அதுபோல கீபோர்டு, கிட்டார், எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்கிறது, ட்ரம்ஸ் இருக்கிறது, தோல் கருவிகள்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் வாசித்து மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தரை. ஏனென்றால் இன்றைக்கு இசை என்பது ஜனங்களை எளிதாக கவரக்கூடியது, கர்த்தரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது. இன்றைக்கு இந்திய தேசத்தில் பாருங்கள், பல இடங்களில், பல மாநிலங்களில், பல மாவட்டங்களில் வித்தியாசமான இசைக்கருவிகள், வித்தியாசமான இசைகள் இருக்கிறது. மக்கள் அதை தங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியாக வைத்திருக்கிறார்கள். ஆகினால் நாம் நம்முடைய பிள்ளைகளை இசைக்கருவி வாசிப்பதற்கு நாம் பழக்க வைக்க வேண்டும். அது வரும் நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஊழியங்களிலும் மற்ற இடங்களிலும் கூட்டங்கள் நடத்துவதிலும் பிள்ளைகள் இசைக்கருவி வாசிக்க முடியும். அதை தான் இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எலிசா செய்த அற்புதங்களில் சில காரியங்களை நாம் பார்ப்போம். தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவன் இறந்து விட்டான். அவன் கடன்பட்டவனாக இறந்து போனான். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவனுடைய மனைவி மிக வருத்தத்தோடு எலிசாவிடத்துல வந்து, என் 2 குமாரையும் அடிமையிலாக கொள்ளும்படி அந்த கடன்காரன் வந்திருக்கிறான், நான் என்ன செய்ய போறேன் என்று கண்ணீர் விடுத்த பொழுது, எலிசா, உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன்.
ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற ஒன்றுமில்லை என்கிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறான், நீ அயலகத்தாரிடத்துல போய் வெற்று பாத்திரங்களை வாங்கி நீ அந்த ஒரு குடம் எண்ணெய் எல்லா பாத்திரங்களையும் வார்ப்பித்து ஆயாக, அப்பொழுது எல்லா பாத்திரங்களையும் நிரம்பும். அந்த பாத்திரங்கள் இருக்க எண்ணெயை நீ எடுத்து கடனை அடைத்து நல் ஜீவனம் பண்ண கிடவா என்று சொல்கிறார். அதன்படி அவள் செய்து அந்த பெண் கடனிலிருந்து விடுதலை பெறுகிறார். இன்றைக்கு கடன் பிரச்சனை என்பது எல்லா வீடுகளிலும் இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது கடனை அடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இன்னைக்கு கடனை வைத்துக் கொண்டு நாம் ஆடம்பரமாக வாழ்வதோ நாம் ஆர்ப்பாட்டமாக காட்சியளிப்பதோ சரியா என்றால் அது இல்லை. ஆகையினால் இருக்கிறவைகளை விற்று கடனை அடைப்பதற்கான முயற்சியில் எடுக்கும் பொழுது கடனை அடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை வைத்து நீ கடனை அடைப்பாக என்ற ஒரு சிறிய பிரின்சிபலை நாம் கற்றுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, அடுத்ததாக ஒரு அற்புதம், சூனேமியா என்ற அருமையான ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். சூனேமியா வந்து சூனேம் என்ற ஊரை சேர்ந்த ஒரு பெண். அவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. எலிசா அங்க பிரயாணப்பட்டு வரும்போது அவரை சந்தித்த அந்த பெண் தன் வீட்டிலே வந்து உணவருந்தி செல்லும்படி கேட்கிறார். கேயாசியும் உடன் செல்கிறான். அவள் இருவருக்கும் அவள் உணவு கொடுக்கிறார். அவள் என்ன வேண்டிக் கொள்கிறாள், நீங்கள் கடவுளுடைய மனிதர்கள், நீங்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த வீட்டிலே நீங்கள் உணவருந்தி செல்ல நான் உங்களுக்கு இடம் தருகிறேன், நீங்கள் வாருங்கிற பொழுது அவ்வப்பொழுது வரும்போது அந்த வீட்டிலே உணவு வந்துவார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியர்களை ஆதரிப்பது என்பது ஒரு அபூர்வமாய் காணப்படுகிறது. ஊழியர்களை ஆதரிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன அந்த சிறியவர்கள் ஒருவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். சீசன் என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அவர்கள் அடையாமற் போவதில் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த பெண் அவிதமா இடம் கொடுத்த பின்பு சில நாட்களுக்கு பின்பு அவள் மாடியிலே ஒரு சிறிய அறையை உண்டு பண்ணி தீர்க்கதரிசி தங்கி செல்ல அவர் ஏற்பாடு செய்தார். ஒரு மேஜையை வைத்து ஒரு குத்து விளக்கை வைத்து ஒரு படுக்கை மற்ற காரியங்களை எடுத்து அவர் ஓய்வெடுத்து செல்ல ஏற்பாடுகள் செய்கிறார். இப்பொழுது ஒருமுறை அந்த தீர்க்கதரிசி எலிசா கேயாசியிடம் சொல்கிறான், இந்த பெண்ணிடத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதாக நான் உணர்கிறேன், அவளிடத்தில் என்ன வேண்டும் என்று கேள்வித்த பொழுது அவள் சொல்ல, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, என் கணவர் வயது சென்றவர், எனக்கு குழந்தை இல்லை, இதை தவிர எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவர் சொன்ன பொழுது அப்பொழுது தீர்க்கதரிசி கேயாசி மூலம் சொல்லிவிடுகிறான், உற்பவ காலத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அனுப்புகிறான். கேயாசி அதை போய் சொல்கிறான். அப்பொழுது அவள் சொல்ல, இது அபத்தம் என்கிறாள். ஆனால் அதே போல நடக்கிறது. உற்பவ காலத்திலே ஒரு ஆண் குழந்தையை அவள் பெற்று அந்த குழந்தையை வளர்க்கிறார். இதே காரியம்தான் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு சொல்லப்பட்டது. அதே போல இங்கு நடைபெறுகிறது. அந்த குழந்தை வளர்ந்து தகப்பனோடு அறுவடை நடக்கிற இடத்துக்கு போன பொழுது என்ன நடந்தது தெரியவில்லை. அவன் என் தலை நோவுகிறது பொழுது தகப்பன் அந்த பிள்ளை வேலைக்காரன் வசமாக தாயிடத்தில் அனுப்பி வைக்கிறான். தாயிடத்திலே வந்த அவன் தலை நோவுகிறது சொல்லி மடியிலே படுத்து மதியானத்தில் அவன் செத்து போகிறான். உடனே அவள் யோசிக்கிறாள், எனக்கு குழந்தையே இல்லாத காலகட்டத்திலே ஒரு குழந்தையை கர்த்தருடைய மனுஷன் ஜெபம் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த செத்து போன குழந்தையை அவரால் எழுப்ப முடியும் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் உடனே தன் கணவனுக்கு ஆள் அனுப்பி சொல்கிறாள், எனக்கு ஒரு வேலைக்காரனையும் ஒரு கழுதையையும் உடனே ஆயத்தம் பண்ணுங்கள், நான் ஊழியக்காரனை நான் பார்க்க போகிறேன் என்கிறார். இப்பொழுது அவன் சொல்கிறான், இது அமாவாசை அல்ல, விசேஷ நாளும் அல்ல, என்ன காரியம், நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், நான் வந்து சொல்கிறேன் என்று சொல்லி அவள் துரிதமாக புறப்பட்டு அவள் அந்த கழுதையின் மேலாக விரைவான பயணத்தை செய்கிறாள். பின்பு அங்கு போய் அந்த ஓரை பர்வதத்திலே அந்த கர்மேல் பர்வதத்திலே தீர்க்கதரிசியை கண்டு அவன் காலை பிடித்துக் கொண்டு கதறுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அப்பொழுது கேயாசி அவளை தள்ளிவிட விலக்கிவிட வருகிறான். அப்பொழுது எலிசா சொல்கிறார், அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, என்ன நடந்தது என்று கர்த்தர் எனக்கு மறைத்து வைத்தார் என்று சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தெரிந்து விடுது என்று சொல்ல முடியாது. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், எல்லாவற்றையும் மனிதர்கள் அறிய முடியாது. தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் இருக்குது என்று நாம் அறிய வேண்டும். கர்த்தரை இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்ன பொழுது பின்பு அந்த பிள்ளையை எலிசா போய் எழுப்பி விடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதுக்கு அடுத்ததாக கில்கால் என்ற இடத்திலே தீர்க்கதரிசிகள் கொடிய பஞ்சம் இருந்த நேரத்துல அவர்கள் கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னுடைய வேலைக்காரனை கேஎஸ்ஐ பத்தினி கூழ் சமை என்று சொன்ன பொழுது தீர்க்கதரிசியில் ஒருவன் கீரை நான் பறிக்கப்பேன் என்று சொல்லி அவன் வெளியே போய் ஒரு பேய் கொம்மட்டியை படித்து வருகிறான். வைல்டு காட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கசப்பான ஒரு காட்டு விளைந்த ஒரு பேய் கொம்மட்டியை பறித்து வந்து அவன் அந்த சமைப்பதற்கு கொடுத்த பொழுது எல்லாரும் சாப்பிடும் போது அது ருசி பார்த்து மிகவும் கசப்பா இருக்கிறது. ஐயோ, தேவனுடைய மனுஷனை பானையிலே சாவி இருக்கிறது சத்தமிட்டார். அப்போது எலிசா மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவனுக்கு கொடுத்தான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிடுச்சு.
ஆண்டவர் சொன்னார், தாவுக்குதலை கொடுத்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம், விசுவாச வாழ்க்கை என்பது உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, விக்கனம், விஷம் எல்லாவற்றையும் கடந்து வருகிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. கடைசியாக 2 42 43 வசனத்துல ஒரு மனிதன் ஊழியக்காரனை கனம் பண்ணும்படியாக வார்கோதுமையில 20 அப்பங்களையும் பால் கதிர்களையும் கொண்டு வருகிறான். அப்பொழுது ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடிய என்று எலிசா சொன்ன போது கேஎஸ் சொல்கிறான், இதை நான் 100 பேருக்கு வைப்பது எப்படி என்கிறான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு, சாப்பிட்ட பின்பாடு இன்னும் மீதியாய் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான் என்றான். விதமாக அப்பொழுது அவர்கள் முன்பாக அவன் கொடுக்க கொடுக்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது போக மீதி இருந்தது. 2 மீன் 5 அப்பம், 7 அப்பம், சில மீன்கள், இவைகள் எல்லாம் வைத்து பார்த்தோமானால் மிகவும் அதிசயமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இனத்தை புசிப்போம், இனத்தை குடிப்போம், இனத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றபடி கர்த்தர் நம்முடைய போஜனத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் பரமுள்ள ஜபத்துல சொல்றோம், அன்றெண்ணி வேண்டிய ஆரத்தை எங்களுக்கு தான். அதனால் தேவன் எதிர்மறையான சூழ்நிலையும் செயல்படுகிறார், அநீதி நிறைந்த சூழ்நிலையும் செயல்படுகிறார். அநீதி வென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிற வேலையும் கர்த்தர் செயல்படுகிறார் என்று சொல்லி எலிசாவை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் வரும் நாட்களில் இன்னும் நாம் கூடிய அதிகமான சத்தியத்தை அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய